நிறைய என்னன்னா விஜய்க்கு போட்டிருக்காங்க. மாற்றம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாம்பயர்கள் வந்து விஜய்க்கு போடுறாங்க. மனசை திடப்படுத்திக்கோங்க. இன்னும் 4 நாள் இருக்கு. 4 நாள் வேணும் என்ஜாய் கூட பண்ணிக்கோங்க. ஆனா அண்ணா ஆட்சிக்கு வருவாரு, அண்ணா முதலமைச்சர் ஆயிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, உங்க அண்ணனே பீதியில பேதி போய் தான் திருச்செந்தூருக்கும் சீரடிக்கும் கும்பிட்டுட்டு இருக்காப்ல. ஒரு சமூகம் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் யாருமே முதலமைச்சர் ஆனதா சரித்திரம் கிடையாது, வரலாறும் கிடையாது. இது எதுவுமே தெரியாத தற்குறிகள். இதனால தாண்டா படிங்கடான்னு சொல்றோம். தற்குறிகள் படம் பார்த்து படத்துக்கு ரிவ்யூ பண்ணவங்க, படம் பார்த்து படத்துக்கு 40 கோடி 50 கோடி 60 கோடி 100 கோடி ஏத்தி விட்டவங்க, இப்போ 50 வரப்போகுது, 80 வரப்போகுது, 9 வரப்போகுது, 150 வரப்போகுது அப்படின்னு உட்காந்துட்டு மாறி உட்காந்து அவங்க ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. புசியானது 100 விழுக்காடு தோக்குறாப்ல, ஆதவர்ஜனா 100 விழுக்காடு தோக்குறாப்ல, 100% 1000 டைம் அடிச்சு சொல்லுவேன் தோக்குறாங்க. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ற மனப்பக்குவமோ தோல்வினா என்னன்னே தெரியாத அந்த குழந்தைகள். இந்த தடிமாட்டு தற்கொலை பத்தி கவலை கிடையாது. இவன் 2 நாளைக்கு அதுவும் அப்புறம் ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணா எப்படி போயிருவான், இல்லைன்னா இந்த கில்லி படத்தை போட்டு விட்டா அண்ணியும் அண்ணனும் நல்லா ஆடுறாங்கன்னு வாங்கிட்டு போயிருவான்.